அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 3ஆம் வாரமான அடுத்த 7 நாட்கள் நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 6ஆம் எண் நண்பர்களான 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மனதில் உறுதியுடன் இதிலும் செயல்படும் 6ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த வாரம் புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதையும் இருக்குதுங்க. எதை செய்வது எதை விடுவது என்ற மன தட்டுப்பாடும் தடுமாற்றமும் ஏற்பட்டு நீங்க இருக்குது. குறிப்பாக இந்த 6ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த வாரத்துல எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படலாங்க. திடீர் சோர்வு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. 6ஆம் எண் நண்பர்கள் இந்த வாரத்துல பேச்சாற்றல் மூலம் தொழிலால் லாபம் கைகூட இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செல்வது நல்லதுங்க. பணவரத்து திருப்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறுங்க. குடும்பத்தில் நடைபெறும் சில விசேஷங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். சற்று பொறுமையோடு இருப்பது அவசியமானதாக அமைஞ்சிருக்குது. உறவினர்கள் மத்தியில் இருந்து பழைய பகைகள் மாறுங்க. பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தருங்க. அரசியல்வாதிகளுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு தடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்குங்க. வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படுங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த 6ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 3ஆம் வாரமான இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம்னா, ஸ்ரீ துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் எதிர்ப்புகள், தடைகள்கள், தாமதங்கள், குழப்பங்கள் இவற்றிற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பரிகாரமா இந்த பரிகாரம் 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.